தமிழகத்தில் இன்று முதல் 24 சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு அமலுக்கு வந்துள்ளது. தமிழகத்தில் மொத்தம் உள்ள 67 சுங்கச்சாவடிகளில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் 2 முறை கட்டணம் மாற்றி அமைக்கப்பட்டு வரும். அந்த வகையில் இந்த ஆண்டு தேர்தல் காரணமாக ஏப்ரல் மாதம் கட்டணம் உயர்த்தப்படவில்லை. அதற்கு மாறாக ஜூன் மாதத்தில் 36 சுங்கச்சாவடிகளில் 5% வரை கட்டணம் உயர்த்தப்பட்டது. இந்த நிலையில் இன்று முதல் 24 சுங்கச்சாவடிகளில் 5 முதல் 7% வரை சுங்க கட்டணம் உயர்வு அமலுக்கு வந்துள்ளது. இந்த சுங்க கட்டண உயர்வால் வாகன ஓட்டிகள் 5 முதல் 150 ரூபாய் வரை கூடுதல் கட்டணம் செலுத்தி செல்கின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் பிரவீன் தரும் கூடுதல் தகவல்களை தற்பொழுது கேட்கலாம். தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலையில் 67 இடங்களில் சுங்கச்சாவடிகள் அமைந்துள்ளன. ஜூன் 1 முதல், அதாவது மக்களவை தேர்தலுக்கு பின்பு 36 சுங்கச்சாவடிகள் நடைமுறைக்கு வந்தது. தற்போது 25 சுங்கச்சாவடிகள் விலை உயர்வு நள்ளிரவு முதல் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது வாகனங்களின் வகைகளை பொறுத்து ரூபாய் 5 முதல் 150 வரை விலை உயர்வு உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த விலை உயர்வை குறித்து வாகன ஓட்டிகளின் மனநிலை எவ்வாறு உள்ளது என்பதை காண்போம். சுங்கச்சாவடி விலை உயர்வு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாங்கள் ஒரு டிரைவர், நான் மோட்டார் தொழிலில் இருக்கிறோம். இப்போ நாங்கள் இது 50-100 தான் சம்பாதிக்கிறோம். அதே இந்த சுங்கச்சாவடியில் கொடுத்துட்டு போகிறதுனால ரொம்ப பாதிக்கப்படுறோம். விலை உயர்வு ஏற்ற வேண்டியது அதிகமாக இருக்குது. ஒன்று நெல்லில் ஏற்றலாம், கரும்பு லோட்டில் ஏற்றலாம், அதெல்லாம் விட்டுறாங்க. ஃபாஸ்டாக சுங்கச்சாவடி ஏற்றிடுறாங்க. சுங்கச்சாவடி ஏற்றுறதுனால ரொம்ப கஷ்டப்படுறோம். ஏன்னா ஏற்ற வேண்டிய விஷயம் எல்லாமே இருக்குது. ஒரு காய்கறி ஏற்றலாம், ஒரு வேறு இந்த விவசாயிகளை பற்றி அது ஏற்றலாம். இது சுங்கச்சாவடி ஏற்றிடுறாங்க. இதனால ரொம்ப பாதிக்கப்படுறேன் நான்.